தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதியன்று ஏற்பட்ட திடீர் மின்தடை குறித்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று பகிரங்க விசாரணை ஒன்றை முன்னெடுக்கவுள்ளது. 2002ஆம் ஆண்டு 35ஆம் இலக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 18 கீழ் இந்த விசாரணை நடைபெறவுள்ளது. அதற்கமைய கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 6 மணி வரை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மின்சாரத்துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதையும் மின்வெட்டுக்கான மூல காரணங்களை அடையாளம் காண்பதையும் இந்த அமர்வு நோக்கமாக கொண்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் மேலும் பல இடங்களிலும் மனித எச்சங்கள் இருப்பது ஸ்கேன் ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 புதைகுழிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் GPR ரக அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன்னதாக பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரப்பட்டது. எனினும் அதற்கான அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை. இதனையடுத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்த ஸ்கேன் இயந்திரத்தை பெற்று ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டன. இதன் போதே பல இடங்களிலும் மனித எச்சங்கள் காணப்படுவதை ஸ்கேன் இயந்திரம் அடையாளப்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்று புதிதாக 5 மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எண்புக்கூடு தொகுதிகளில் 6 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. NPP கட்சியினர் தங்கள் சம்பளத்தை கட்சிக்கு வழங்குவதால் அமைச்சர் வசந்த சமரசிங்க அஸ்வஸ்ம கொடுப்பனவில் தான் வாழ்கிறாரா என்ற யோசனை எழுகிறது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலகே கூறினார். வசந்த, உங்கள் சம்பளத்தை உங்கள் கட்சிக்கு பங்களிக்க வேண்டியிருப்பதால் நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவில் தான் வாழ்வதாய் இருக்கக்கூடும் என முன்னாள் MP நந்தன குணத்திலகே தனது Facebook பதிவில் தெரிவித்துள்ளார். முன்னாள் எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் ஒழிக்கப்படும் போது வாழ வசதி இல்லை என்றால் இலங்கையில் அஸ்வஸ்ம சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு முன்னாள் எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் ஒழிக்கப்படும் போது வாழ வசதி இல்லை என்றால் இலங்கையில் அஸ்வஸ்ம பாதுகாப்பு திட்டத்திற்கு முன்னாள் எம்பிக்கள் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கே நந்தனை இவ்வாறு பதிலளித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று 12 மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, நாகொட, வஸ்கடவ, பொதுப்பட்டிய மற்றும் வாத்துவ பிரதேசங்களில் நீர் விநியோகம் தடைப்படும். இந்த நீர்வெட்டு காரணமாக நுகர்வோர் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 22 முதல் நேற்று வரையிலான 4 மாத கால பகுதியில் முப்படைகளில் இருந்தும் தப்பியோடிய 3504 வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடக பணிப்பாளர் பிரிகேடியர் பிராங்க்லின் ஜோசப் தெரிவித்துள்ளார். அதன்படி இராணுவத்தில் இருந்து தப்பியோடிய 2937 பேர், கடற்படையில் இருந்து தப்பியோடிய 289 பேர் மற்றும் விமானப்படையில் இருந்து தப்பியோடிய 278 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்படைகளில் இருந்தும் தப்பியோடியவர்களுக்கு அந்த படைகளிடம் சரணடைய கடந்த ஆண்டு மே மாத இறுதி வரை பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு மதுபான போத்தல்களை கொண்டு சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க போலீஸ் அதிகாரிகள் குழு 2 சந்தேக நபர்களை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 35 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை கண்டுபிடித்துள்ளது. கடவுச்சீட்டுகள் உயிரிழந்த பெண்கள், துறவிகள், மாணவர்கள் மற்றும் காலாவதியான மற்றும் செல்லாத கடவுச்சீட்டுகளாகும். இந்த மதுபான மோசடியில் ஈடுபட்ட முக்கிய நபருக்கு சொந்தமான 6 கடவுச்சீட்டுகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள தீர்வை வரியற்ற வணிக வளாகத்தில் இருந்து வந்த இந்த வெளிநாட்டு மதுபானங்களை பெற அவர் இந்த கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்ட 2 பேரும் மினுவாங்குட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். தனது தாயை கழுத்து நெறித்து கொடூரமாக கொலை செய்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குருநாகல் வாரியப்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரெந்தனிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ரெந்தனிய பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய தாயே கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வாரியப்புல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதுடன் 32 வயதுடைய மகள் மனநல நோயால் பாதிக்கப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள பாதாள உலக கும்பல் தலைவர் கெகல் பத்தர பத்மே மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் தலைமை ஆய்வாளர் லிண்டன் டி சில்வாவுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கெகல் பத்தர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியான கம்பகாவைச் சேர்ந்த பஸ்தேவா என்பவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மிரட்டலை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் சமீபத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது கெகல் பத்தர பத்மே அந்த பிரிவின் தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் டி சில்வாவை அழைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தலவாக்கலை லோகி தோட்டத்தில் உள்ள குளத்தில் நீராட சென்ற ஒருவர் சேற்றில் விழுந்து நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பொசல்லாவையைச் சேர்ந்த இளைஞன் இன்று தலவாக்கலையில் ஆடை தொழிலகம் ஒன்றில் வேலைக்கு செல்வதற்காக நேற்று நண்பரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் மாலை நீராட குளத்துக்கு சென்ற வேளையில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். 5 இளைஞர்கள் சென்றிருந்த நிலையில் ஒருவர் குளத்தில் காணப்பட்ட இரும்பு தூணில் இருந்து குதித்த நிலையில் அவர் சேற்றுக்குள் சிக்கி இறந்துள்ளதாக சக நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் திருட்டு சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். வவுனியா சோயா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் ஒரு வாரத்திற்கு முன் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறித்த சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர்கள் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்தனர். குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய வவுனியா தலைமை பிரிவில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஜெயக்கொடிவின் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது வவுனியா ஓமந்தை புதிய வேல சின்னக்குளம் பகுதியில் வசிக்கும் 33 வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதிக்கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிதாக திருமணம் செய்ய இருப்பவர்களுக்கும் இவ்வாறு நிதிக்கடன்கள் வழங்கப்படும் எனவும் வீட்டு வசதி பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் வீட்டு வசதி பிரச்சினையை அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் தீர்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் அவர் அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற வீட்டு வசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் பொருளாதார மாதமாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கை டிஜிட்டல் ரீதியாக வலுவூட்டப்பட்ட பொருளாதாரமாக மாறுவதை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உத்தரவுக்கு இணங்க டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு செப்டம்பர் மாதத்தை டிஜிட்டல் பொருளாதார மாதமாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு புலிமச்சி நாதிக்குளம் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான நிலையில் காணாமல் போன குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புலிமச்சி நாதிக்குளம் பகுதியில் நேற்று சிவபாதம் ஸ்ரீகாந்தன் என்ற 43 வயதான குடும்பஸ்தர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் காணாமல் போன குடும்பஸ்தருடைய மேற்சட்டையும் கைத்தொலைபேசியும் புலிமச்சி நாதிக்குளத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்ததுடன் காணாமல் போன குடும்பஸ்தர் தொடர்பில் பல சந்தேகங்களும் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் குடும்பத்தினரிடம் நேரடியாக சென்று கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மாங்குளம் காவல் நிலையத்துக்கு சென்று துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தியிருந்தார். நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
அத்துடன் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களில் 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதன்படி அடுத்து வரும் நாட்களில் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் 10 மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் குறைந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாதிவெல பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய போலி விடுதி ஒன்று மெரிக்கான காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு நடத்தப்பட்ட இந்த சுற்றி வளைப்பின் போது விடுதியின் முகாமையாளராக செயல்பட்ட ஒருவர், 2 பெண்கள் மற்றும் மேலும் 2 ஆண்கள் என 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் 22 மற்றும் 24 வயது ஆகியோரும் பாதுக்க மற்றும் பூடலு ஓயா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், கைது செய்யப்பட்ட ஆண்கள் வயது 22, 25 மற்றும் 33 ஆகியோரும் திக்வெல்ல மற்றும் பனிப்பட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.